ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுமே நீங்கள் ஜஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் நான் இப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அப்போலாம் வீடியோஸ் தவறாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணக்கூடிய செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த க்ரீம் வந்து எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த க்ரீம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒயிட்டனிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு ரா ரைஸ், அதாவது வந்து அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அரிசினாலும் பரவாயில்ல. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு தால், அதாவது பருப்பு எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அரிசி மாவும் கடலை மாவும் கலந்தால் எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் ஆல்ரெடி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இந்த டப்பாவில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த க்ரீம் வந்து டெய்லி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது. அண்ட் இப்போ நான் மிக்ஸில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அண்ட் ஒரு சில பேர் கேட்பீங்க, அக்கா அரிசி மாவும் கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாமான்னு. பட் வந்து நீங்கள் அப்படி அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட ஒரு மாதிரி ஸ்க்ரப்பு மாதிரியே இருக்கும், அட் த சேம் டைம் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த பவுட்ரை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கர்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காய்ச்சேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதோட அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்பவும் கெட்டியாக ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி, அதாவது ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு க்ரீமோ இல்லை மாய்ஸ்சரைசரோ எதுவுமே அப்ளை பண்ணல. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து இதை அப்ளை பண்ணுறேன். ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட்டனிங் க்ரீம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி புது செல்கள் உருவாகி உங்கள் ஃபேஸ் நல்ல பொலிவாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாத்திரமே இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தை கழுவி நீங்கள் வந்து வைக்கும் போது அந்த பாத்திரத்தோட அழகே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் உங்கள் முகம் இருக்குது அப்படின்னா, முகம் சாதாரணமாக நீங்கள் சோப்பு போட்டு மெயின்டைன் பண்ணால் பத்தாது. அதை நீட்டாக வாஷ் பண்ணி எண்ணெய் போட்டு வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கான உங்கள் முகத்தோட அழகு பிரகாசிக்க தெரியும். அதாவது நல்ல பிரகாசமாக இருக்கும் உங்கள் முகம். ஸோ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து டவல் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஃபேஸில் எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மூக்கில் வந்து நிறைய ஒயிட்டட்ஸ் இருக்கும். அண்ட் வந்து இந்த உதட்டு கீழே அப்பர் லிப்பில் நிறையா ஒயிட்டட்ஸ் இருக்கும். அண்ட் நெத்திக்கிட்ட நிறையா ஒயிட்டட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தமாக எனக்கு இல்லை. ரொம்ப நீட்டாக க்ளீனாகி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. ஃபேஸே பாருங்களேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் தெரியும். நல்லா க்ளீனாக இருக்கும் என் ஃபேஸ். ஸோ உங்களுக்கே ஒரு நல்லா தெரியும் என் ஃபேஸ் க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் டெய்லி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃபேஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளோ தரும். அண்ட் என்கிட்ட தயிர் இல்லை, வேறு ஏதாவது இதுக்கு ஆட் பண்ணி இன்ஸ்டா ஆஃப் யூஸிங் ஆட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த க்ரீமுக்கு தயிர் ஆட் பண்ணால் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒயிட் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ வந்து தயிர் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த க்ரீம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து எவ்வளோ நாள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜஸ்விகா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் செம்ம வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் டாடா, டேக் கேர், பை பாய்.